கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் இந்த லெந்து நாட்களிலே உபவாசத்தை குறித்து வேதத்தின் அடிப்படையிலே நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதன் பிரகாரமாக இந்த நாளிலே நம்முடைய தியான வசனம் எரேமியா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எரேமியா 14:12. அவர்கள் உபவாசித்தாலும் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பதில்லை, அவர்கள் தகன பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தினாலும் நான் அவர்கள் மேல் பிரியமாயிருப்பதில்லை, பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்குவேன் என்றார். எரேமியா 14:12 ஆழமான வரலாற்று முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. ஏனெனில் யூதாவில் கடுமையாக வரவிருக்கும் தேசிய நெருக்கடியின் போது மேலோட்டமான அல்லது ஏனோதானோ என்ற உபவாசத்தை மற்றும் வழிபாட்டை தேவன் நிராகரிக்கிறார். இது கிறிஸ்துவுக்கு முன் 600 ஆண்டுகளில் நடந்தது. விக்கிரக ஆராதனையில் மூழ்கியிருந்த ஒரு தேசத்திடமிருந்து வரும் உபவாசத்தையும் பலிகளையும் தேவன் ஏற்க மறுக்கிறார். இது அவர்களின் மனம் திரும்பாத இதயங்களால் உண்டான உடனடி நியாய தீர்ப்பு, அதாவது போர், பஞ்சம் மற்றும் கொள்ளை நோய் தொடரும் என்பதை உறுதிப்படுத்துகிறது. அன்பானவர்களே, இது மிக முக்கியமான வரலாற்று சம்பவத்தில் அடங்கியுள்ள 4 ஆவிக்குரிய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். முதலாவதாக வரவிருக்கும் அழிவின் சூழல். இந்த பகுதி பெரும் வறட்சியின் காலத்தையும் எரேமியா 14:1-6 வசனங்களை நீங்கள் வாசிக்கலாம். வரவிருக்கும் பாபிலோனிய சிறையிருப்பையும் பற்றி பேசுகிறது. அங்கு யூதாவின் வெளிப்புற சடங்குகள், அதாவது உபவாசம், பலிகள் வெறுமையாக கருதப்படுகின்றன. ஏனெனில் அவர்களின் இதயங்கள் பாவத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டிருந்தன. இரண்டாவதாக பெயரளவிலான விசுவாசத்தை நிராகரித்தல். எரேமியா 14:12 சடங்குகளை விட உண்மையான மனம் திரும்புதலை தேவன் மதிக்கிறார் என்பதை எடுத்து காட்டுகிறது. மக்களின் அழுகை அல்லது உபவாசம் இருந்த போதிலும் தேவன் அவர்களை வெறுக்கிறார். ஏன்? சடங்குகள் உடன்படிக்கை விசுவாசத்தை மாற்ற முடியாது என்பதை வலியுறுத்துகிறார். மூன்றாவதாக 3 மடங்கு நியாய தீர்ப்பு. இந்த வசனம் தேசத்தை பட்சிக்கும் 3 உடன்படிக்கை சாபங்களை, அதாவது போர், பஞ்சம் மற்றும் கொள்ளை நோயை கோடிட்டு காட்டுகிறது. இது லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களிலும் எசேக்கியேல் 5:12 ஆகியவற்றில் காணப்படும் எச்சரிப்புகளை எதிரொலிக்கிறது. நான்காவதாக தவறான பாதுகாப்பை கண்டித்தல். சமாதானத்தை வாக்குறுதி அளித்த பொய்யான தீர்க்கதரிசிகளுக்கு, அதாவது எரேமியா 14:13 வாசியுங்கள், ஒரு எதிர் செய்தியாக இந்த பகுதி செயல்படுகிறது. மனம் திரும்புவதற்கான நேரம் கடந்துவிட்டது என்றும் நியாய தீர்ப்பு தவிர்க்க முடியாதது என்றும் எச்சரிக்கிறது. அன்பானவர்களே, வரலாற்று ரீதியாக இந்த பகுதி தேசத்தின் விக்கிரக ஆராதனையும் அநீதியும் அவர்கள் மத பழக்க வழக்கங்களை பாசாங்கத்தனமான மாற்றியதால் தேவன் தேசத்தின் வேண்டுகோள்களை கேட்பதை நிறுத்தும் ஒரு திருப்பு முனையை குறிக்கிறது. ஆமென்.